ஒரு ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்கிறப்ப ஒரு மாரடைப்பு, அதுதான் தமிழில் அதுக்கு அர்த்தம். மாரடைப்புனா ஒரு இருதயத்துக்கு போகக்கூடிய இரத்த குழாயில் எங்கேயோ அடைப்பு ஏற்பட்டு அந்த அடைப்புனால ரத்தம் சீராக போகாமல் அந்த இருதயத்தில் அந்த பாகம் மட்டும் செயலிழந்து போகுது. காமனாக இடது பக்கம் தான் மாரடைப்பு வலி வரும், நெஞ்சில். அதுவும் இப்போ சில பேத்துக்கு மூச்சு திணறல் வரும், சில பேத்துக்கு ரொம்ப வேர்த்துட்டு வரும். இதெல்லாம் இருக்கிறப்ப நம்ம பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல்லையோ டாக்டரை போய் அணுகி ஒரு இசிஜி, மினிமம் ஒரு இசிஜி எடுத்து பார்க்கணும். சப்போஸ் அந்த இசிஜியில் ஏதாவது வித்தியாசங்களோ இல்லை வேறு ஏதாவது மாற்றங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா டாக்டர் நம்மக்கிட்ட சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்கேன், நெஞ்சுக்கு ஒரு ஸ்கேன், எக்கோ கார்டியோகிராஃபி, அப்படியோ அதில் ஏதாவது ஒரு வித்தியாசம் இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு ஆஞ்சியோகிராம் போகிறதுக்கு தோதுவாக இருக்கும். முக்கியமான ஒரு விஷயம், ஒரு ஹார்ட் அட்டாக்கை நிறுத்துறது, ஒரு ரத்த ஓட்டத்தை சீராக போகிறதுக்கு செயல்படுத்த வைக்கிறது ஆஸ்பிரின் மாத்திரை. அது எல்லா இடத்துலையும் கிடைக்கும், ஆனால் தெரியாமல் அதை போட முடியாது. அதனால் ஒரு ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்கிற மருத்துவமனைக்கு போய் ஒரு இசிஜியாவது எடுத்து பார்த்துட்டு ஆஸ்பிரின் மாத்திரையை எடுத்து போட்டுக்கிட்டோன்னா அது பின்னாடி பின்விளைவுகளை தடுக்கும்.